சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீண்டும் பழைய நிலையில் மாநகராட்சியிலேயே பணி வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை எழும்பூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், இப்போ அந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எந்தெந்த மண்டலத்தை சேர்ந்தவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்க கோரிக்கை என்ன? சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 மற்றும் 6 தனியார் மையத்துக்கு கொடுக்கப்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1 முதல் 13ஆம் தேதி வரை ரிப்பன் மாளிகை வெளியேயே இரவு பகலாக போராட்டங்களை மேற்கொண்டனர். ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு தூய்மை பணியாளர்களை காவல்துறையினை கைது செய்த நிலையில் அதற்கு பிறகாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டனர். மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மீண்டும் தங்களை பழைய முறைப்படி பணியில் அமர்த்த வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி தற்பொழுது இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 2 மண்டலங்களில் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு இந்த 3 மாதங்களாக பணி இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது, குழந்தைகளுடைய பள்ளி செலவு, தங்கள் உணவுக்கு மிகவும் சிரமப்படுவதாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து தங்களை பணி அமர்த்தப்பட வேண்டும், அதுவும் பழைய நிலைப்படியே பணியமர்த்த வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையிலும் அந்த ஒவ்வொரு போராட்டங்களுமே காவல்துறையால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்றைய தினம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும்படி வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில சென்னையில் இந்த 2 மண்டலங்கள் மற்ற மண்டலங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த 2 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவான நிலையில் இருக்கிறது. இந்த மழை காலத்தில் தங்களுடைய தேவை என்பது மாநகராட்சிக்கு தேவை என இருக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள். மழைக்காலம் பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பழைய நிலைப்படி தங்களை மீண்டும் பணியமர்த்தினால் நாங்கள் இப்போதே பணிக்கு வர தயாராக இருக்கிறோம் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கான ஊதியம் பிடித்தம் செய்யப்படாது, அவர்கள் இப்போது வேண்டுமானாலும் வந்து இந்த பணிகள் சேர்ந்து கொள்ளலாம், அவர்களை நாங்கள் பணிகள் சேர்த்துக் கொள்ள தயார் என மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் பழைய முறை தனியார் மையத்தை கைவிடுத்து பழைய முறைப்படியே தங்களை பணியமர்த்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. 10-12 ஆண்டுகளுக்கு முன்னதாக பழைய முறைப்படி எப்படி பணியில் இருந்தோமோ அதே போல தங்களை மீண்டும் அந்த 2 மண்டலங்களில் பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை ஏற்கனவே நீதிமன்றம் இங்கே எழும்பூரில் வந்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.